விலங்குகளுடைய சின்னத்தை கூட உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்புறமா என்னாச்சு, விலங்குகள் சின்னத்தை உபயோகப்படுத்துவதனால சில சர்ச்சைகளும், அந்த விலங்குகளை வச்சு எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ மிஸ்யூஸ் பண்ணுறதுமான நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதிலிருந்து இந்த விலங்குகளை உபயோகப்படுத்துவது, உடல்களுடைய பாகத்தை உபயோகப்படுத்துவது சிம்பலா, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ ஒரு 100 ஃப்ரீ சிம்பிள்ஸ்னு வச்சுருக்காங்க. இதை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த குறியீடுகளை, இந்த சின்னத்தை வழங்குறாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன். அது எப்போ வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அவங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கி இருக்கக்கூடிய சின்னங்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்போது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 100 சிம்பலில் அவங்களுக்கு எது உகந்த சிம்பலோ அதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க அந்த தேர்தல் சின்னத்தை தேர்ந்தெடுப்பாங்க.